நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட் பண்ணி கேட்கக்கூடியது ப்ரோ iQOO 15 வாங்கலாமா அப்படின்றது தான். ஒரு சிலர் இந்த கேமிங்காக டார்கெட்டா வாங்குறவங்க டைரக்டா வாங்கிடுறாங்க. பட் ஆல்ரவுண்டருக்கு இது செட் ஆகுமா, ஒரு ரிவ்யூ மாதிரி எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனாலேயே லாங் டேர்மா இந்த போனை நான் ரெகுலரா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். இந்த போன் ரியலாவே ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்த்தா தானே தெரியும். ஸோ நானும் டெஸ்ட் பண்ணிட்டேன். இந்த போன் ஆல்ரவுண்டரா இல்லை கேமர் மட்டும் வாங்கலாமா அப்படின்றத வீடியோட எண்ட்ல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். நீங்க பார்த்துட்டு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாங் டைம் யூஸ் பண்ணதில்ல இந்த டிசைன் வைஸ் என்ன ஹைலைட்டா இருந்தது, குறையா இருந்தது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுல ஹைலைட்டா எனக்கு தோணுதே பாத்தீங்கன்னா, இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஹாலோ லைட் தான். பாக்குறதுக்கு சும்மா லைட் மாதிரி இருந்தது. இதை திருப்பி தானே வைக்கணும், அப்பதான் அந்த லைட் க்ளோ ஆகுன்ற மாதிரி நிறைய பேர் திங்க் பண்ணுவோம். பட் ரியலாவே பாத்தீங்க அப்படின்னா நார்மலா சார்ஜ் போட்டு இந்த மாதிரி வச்சாலும் கூட கீழே வந்து அந்த க்ளோ ஆகி நைட் டைம்ல எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறது பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கால் வருது, நோட்டிபிகேஷன்ஸ் வருது, சார்ஜ் ஏறுது, இந்த மாதிரியான டைம்ல கூட ஈஸியா உங்களால பாத்துக்க முடியும். இல்ல சார்ஜிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு, குறிப்பா கேம் விளையாடும் போது இந்த எஃபெக்ட்லாம் தெரியறதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கு. அந்த டிசைன் எப்படி தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாலிடான டிசைனா தான் கொடுத்திருக்காங்க. பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த சைடு ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர வெயிட் 216 கிராம் கிட்டக்க வருது. கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.14 mm வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பேட்டரி கெபாசிட்டிக்கு இது ஓகேன்னு தான் சொல்லுவேன். கலரை பொறுத்த வரைக்கும் லெஜண்ட் ஒயிட் அண்ட் ஆல்ஃபா பிளாக் ரெண்டு இருக்கு. இந்த ஒயிட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரீமியமான ஃபீல் கொடுக்குது. எப்படினாலும் கேஸ் தானே போட்டு யூஸ் பண்ண போறோம், இதுல என்ன பெருசா சொல்றதுக்கு இருக்கு. அண்ட் ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP68 கொடுத்திருக்காங்க, 69 வந்து கொடுத்திருக்காங்க. 68 பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தெரியாம தண்ணி எல்லாம் கொட்டிடுது, பட்டுறது அப்படின்னும் போது பெரிய லெவல்ல பிரச்சனை வர போறதில்ல. 69 கொடுத்திருக்கனால இந்த மாதிரி ஃபோர்ஸா எங்கனாவது ஒரு இடத்துல தெரியாம தண்ணி பட்டுறதுனாலும் கூட போனுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே பாத்தீங்க அப்படின்னா நார்மல் இல்லாம அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்தது நல்ல ஒரு ஹைலைட்டா இருக்கு. அன்லாக் பண்றதுமே குயிக்கா ஃபாஸ்டா இருக்கிற ஃபீல் தான் இருக்கு. ஓவரால் டிசைன் வைஸ் சொல்லணும் அப்படின்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மென்சஸ் பண்ற மாதிரியோ இல்ல மத்த பிரச்சனை எல்லாம் எதுவுமே நான் வந்து ஃபேஸ் பண்ணல. டிசைன் வைஸ் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே நம்ம டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா நீங்க கேமரா இருங்க, நார்மல் யூஸ் பண்ணுங்க, வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருங்க, எதா இருந்தாலும் இந்த டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லார்ஜான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதை ரெகுலரா யூஸ் பண்ணும்போதே ஒரு பெரிய டிஸ்பிளே இருக்கிற ஃபீல் ரெகுலரா கொடுத்துட்டே தான் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி இந்த பெசல்ஸுமே மினிமமா கொடுத்ததுமே ஹைலைட்டா இருந்தது. சைஸை பொறுத்த வரைக்கும் 6.85 இன்ச் இருக்கு. சாம்சங்கோட 2K LTPO AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் 10 பிட் டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா லேட்டஸ்டா M14 OLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா iPhone 17 Pro Maxல யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான் இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கலர் அக்யூரேசி ரொம்பவே நல்லா இருந்தது. இது தவிர 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு சில இந்த BGMI கால் ஆஃப் டியூட்டி மாதிரியான கேமுக்குலாம் 144 Hz வந்து ரன் ஆகுது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் அடாப்டேஷன் மூலியமா பாத்தீங்கன்னா 1 Hzல இருந்து மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகுது. இதனால நீங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்மூத்தான ஃபீலும் கிடைக்குது. அதே சமயம் பேட்டரி கன்சப்ஷனுமே பெட்டரா இருக்கு. அண்ட் மற்றபடி HDR10+ சப்போர்ட், டால்பி விஷன்லாம் கொடுத்திருக்காங்க. ரெகுலரா பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் பிரைம்ல எல்லாம் அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு டிஸ்பிளே வந்துட்டு. குறிப்பா லோ லைட்ல யூஸ் பண்ணும்போது கண்ணுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்காக இந்த PWM டிம்மிங்குமே மிஸ் பண்ணாம கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிரைட்னஸ்க்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரீசன் பாத்தீங்கன்னா பீக் பிரைட்னஸே 6000 நெட்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அண்ட் HBM பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமா 2600 நெட்ஸ் வந்து இந்த போன்ல தான் கொடுத்திருக்காங்க. இதனால நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போதும், மூவி பார்க்கும்போதும் பாத்தீங்கன்னா அந்த பிரைட்னஸ் லெவல் வந்து பீக்லயே இருக்கிறத நல்லாவே நோட் பண்ண முடிஞ்சது. இதனால கேம் பிளேவோ வீடியோஸ் பாக்குறீங்களோ பிரைட்னஸ் பத்தி கவலைப்படவே தேவையில்லை. ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றதுல இருந்து கேம் பிளே பண்ற வரைக்கும் ஒரு பக்காவான டிஸ்பிளேவா உங்களுக்கு இருக்கும். ஸோ முக்கியமா இந்த கேமரா எப்படி இருக்குன்னு எல்லாரும் யோசிப்பீங்க இந்த போன்ல. அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராசர் பாத்தீங்க அப்படின்னா இப்ப டாப்ல இருக்கக்கூடிய Snapdragon 8 Elite Gen 5 தான் வந்து இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம குயிக் ரிவ்யூ போடும்போதே பாத்தீங்க அப்படின்னா இந்த AnTuTu ஸ்கோர் பத்தி எல்லாம் கிளியரா வந்து சொல்லியிருந்தேன். இப்ப லைவ் அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது நான் மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா டைம் பாஸ் பண்றதுக்கு அப்பப்பதான் வந்து இந்த BGMI இல்லாட்டி கால் ஆஃப் டியூட்டி மாதிரி தான் நான் வந்து ப்ளே பண்ணுவேன். அந்த வகையில கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறத வந்து பார்க்க முடிஞ்சது. அண்ட் எவ்வளவு நேரம் நம்ம கேம் பிளே விளையாண்டாலும் கூட அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஃபீல் இல்ல. நான் நார்மல்ல தான் வச்சு ப்ளே பண்ணுவேன். அந்த நேரத்தில் 120 FPS வரை கிடைச்சிட்டு இருந்தது. கொஞ்சம் இந்த கேமிங் பூஸ்டர்லாம் எனேபிள் பண்ணி ப்ளே பண்றீங்க அப்படின்னா 144 Hz வரைக்குமே போகுது. பட் நான் பெருசா வந்து அதை எனேபிள் பண்ணி ரெகுலரெல்லாம் வந்து ப்ளே பண்ணல. அண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே வந்து கொடுத்துருக்காங்க. பெருசா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரியான ஃபீல் எங்கேயுமே இல்லை ரொம்ப நேரம் கேம் ப்ளே பண்ணாலும் கூட. அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது டார்கெட்டடா நீங்க கேமிங்காக தான் வாங்க போறீங்க அப்படின்னாலுமே இதை தாராளமா நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் ப்ளே பண்ணும் போதுமே ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சது. பெருசா லேக் ஆகிற மாதிரியான ஃபீல் எதுவுமே இல்லை. முக்கியமா ஹீட்டிங் இஷ்யூ இருக்கிற மாதிரி இல்லாம நல்லாவே வந்து தெர்மல்
தெர்மல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை செகண்டரி டிவைஸாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் நான் எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஐஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சார்ஜ் போடக்கூடிய தொல்லை இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையே இல்லை. ஐஃபோன் வந்து நார்மலாக இந்த கால் வாட்ஸ்அப் மாதிரியான பேசிக்கான விஷயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இதை டோட்டலாகவே கேம் பிளே பண்ணுறதுக்கு வீடியோஸ் பார்க்குறதுக்குலாம் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். அந்த வகையில் 7000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 100 watts வேறு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருதா. இதனால் ஃபுல் டே வந்துட்டு ஹெவி யூஸாக நான் கேம் பிளே பண்ணுறேன், வீடியோஸ் பார்க்குறேன், கேமரா யூஸ் பண்ணாலுமே பேட்டரி ஒரு நாள் ஃபுல்லாக கிடைக்குது. இன்னும் கொஞ்சம் டைம் இல்லை, ட்ராவல் அதிகமாக இருந்தது, நார்மல் யூஸ் தான் பண்ணுறேன் அப்படின்னா 1.5 நாள்லேருந்து 2 நாள் கூட தாராளமாக எனக்கு வந்து பேட்டரி லைஃப் கிடைச்சிருந்தது. அதுலேயும் சார்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம கஷ்டப்படணுன்னே தேவையில்லை. 100 watts இருக்கனால ஜஸ்ட் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக என்னால் ஃபுல் சார்ஜும் பண்ணிட முடிஞ்சது. அண்ட் இது இல்லாமல் 40 wattsக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த ப்ரீமியம் லெவலில் எதிர்பார்க்குறவங்களுக்குமே சூட்டபுளாக இருக்கும். சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் Android 16 இப்போ ரீசெண்டாக அவங்க அப்கிரேடில் வந்திருக்கக்கூடிய ஆர்ஜின் ஓஎஸோட தான் இதுவுமே ரன் ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டது, ப்ரோ இந்த ஃபன் டச் ஓஎஸை விட இந்த ஆர்ஜின் ஓஎஸ் பெட்டராக இருக்கா ப்ரோ, நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ரியலாகவே சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. ஃப்ளிப் கார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோனை டில்ட் பண்ணுறீங்க, ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கணும், லாக் ஸ்க்ரீனில் அனிமேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் உள்ளவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. ஆர்ஜின் ஐலாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைனமிக் ஐலாண்டுன்னு சொல்லி ஐஃபோனில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஃபீச்சர்ஸை மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் இருக்குது. அண்ட் ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட், 7 வருஷம் செக்யூரிட்டி பெஞ்ச் அப்டேட் கரெக்டாக வருதான்றது நிறைய பேர் தோணும். லாஸ்ட்டாக நம்ம ரிவ்யூ பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் வந்து அப்டேட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி வரைக்குமே லாஸ்ட் அப்டேட் வந்திருக்கு. கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி iQOO 15 அப்படின்னாலே அது ஒரு கேமிங் ஃபோன் மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். பட் கேமரா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த எடுத்துருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் பாருங்க, நல்லாவே ஷார்ப்பான செல்ஃபிஸ் வருது. ஸ்கின் டோனுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் பியூட்டிலாம் பண்ணாமல் நேச்சுரல் லுக் கொடுக்கறத வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவுட்டோரில் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த HDR எஃபெக்ட்லாம் கூட பெட்டராகவே இருந்தது. என்ன ஒன்று, இந்த பட்ஜெட்டில் ஆட்டோ ஃபோக்கஸிங் வந்து கொடுத்துருந்துருக்கலாம் செல்ஃபி கேமராவில், அது ஒரு விஷயம் மிஸ் ஆகுது. மற்றபடி வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது செல்ஃபியில் 4K 60 இல்லாட்டி 30 அளவுக்கு மேக்ஸிமம் எடுத்துக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வீடியோ அவுட்புட்டுமே நல்லா தான் இருந்தது. நெக்ஸ்ட் பேக் சைட் கேமராக்கு வந்தோம் அப்படின்னா 3 கேமராவுமே 50 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் டாப் நாச்சு இந்த மெயின் கேமரா சொல்லலாம். 50 மெகா பிக்சல் சோனியோட IMX 921 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 1.88 வருது. இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை டீடைல் ஃபோட்டோஸ் வருது. அதுலேயும் டைனமிக் ரேஞ்ச் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கு. பார்க்கறதுக்கு வைப்ரண்டாக இருந்தாலும் மோஸ்ட்லி நேச்சுரல் கலரை வந்து நல்லாவே பாப் அப் பண்ணி கொடுக்குது. ஸோ ஓவர் சேச்சுரேஷன் ஆன மாதிரியான ஃபீல் எல்லாம் இல்லை. டே லைட் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் லுக்கு கிறிஸ்பியாக இருக்கு. டேரக்டாக சோஷியல் மீடியாவில் ரெடி டு யூஸ்க்கு இருக்கிற மாதிரியான ஆப்ஷனாக தான் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் நல்லாவே இருக்கு. நைட் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் இமேஜஸ் பிரைட்டாக இருக்கு. நாய்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் நைட் ஃபோட்டோஸ் நல்லா தான் இருக்கு. ரொம்ப வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியான ஃபீல் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் 50 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. 3x அளவுக்கு ஆப்டிகல் ஜூம் பண்ணி நம்மளால ஃபோட்டோஸ் எடுத்துக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிளர் எஃபெக்ட்லாம் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. 3.7x அளவுக்கு லாஸ்லெஸ் ஜூம் எடுக்க முடியும். அதோட ஃபோட்டோஸுமே நல்ல எஃபெக்டிவாக இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அல்ட்ரா வைட் ஆங்கிளுமே பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல், ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து 120 டிகிரி கவர் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே ஆட்டோ ஃபோக்கஸிங்கோட வருது. ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் லேண்ட்ஸ்கேப் இல்லை குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். பட் மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணும்போது கலர்ஸ்லாம் கூட ஓவரால் மேட்ச் பண்ணியிருக்காங்க. டீடைலிங் வரும்போது ஓகேவா தான் இருக்குது. இந்த எட்ஜ் ஷார்ப்னஸ்லாம் வந்து ட்ராப் ஆகிறத வந்து பார்க்க முடியுது. இந்த ஃபோன்ஸில் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறது டேரெக்டாக போர்ட்ரேட் மோடு போயிருங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஆப்ஷனையும் மாற்றி மாற்றி எடுக்கிறீங்கன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட்லாம் DSLRல எந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு இதுலையுமே வந்து கிடைக்குது. மேக்ஸிமம் 50mm இல்லாட்டி 80mm யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான சூப்பரான அவுட்புட்லாம் கிடைக்குது. வீடியோ அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் 8K 30 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் நான் அதை வந்து பெருசாக யூஸ் பண்ணல, ஸ்டோரேஜும் அதிகமாக எடுக்கும். என்னோட வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 FPS வந்து பெட்டராக இருக்குன்றனால மோஸ்ட்லி அதில் தான் நான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கேன். அந்த வகையில் பார்க்கும்போது ஷேக்கிங்கே இல்லாமல் வீடியோ அவுட்புட் வந்து பெட்டராக இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் பெட்டராக வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன்லாம் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 1080p 60 FPSல எடுக்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் ஷேக்கிங்கே இல்லாமல் பெட்டரான அவுட்புட்டாக கிடைக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய AI ஃபீச்சர்ஸ் பேசிக்காக கொடுக்க வேண்டிய எல்லாமே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இது கேமரா சென்ட்ரிக் ஃபோனுன்னு வந்து சொல்ல முடியாது. பட் கேமரா சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா வாங்குறவங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் ஃபீல் கொடுக்கறதுக்கு எந்த அளவுக்கு கேமரா தேவையோ அந்த அளவுக்கு பக்காவாக கேமரா அவுட்புட்டும் கிடைக்குது. நான் சொல்லும் போதே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஃபோன் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் கேமரா இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம், அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கு. ரெண்டாவது, நல்ல ஒரு பிரைட்டான டிஸ்பிளே வேணும்னாலும் எனக்கு தெரிஞ்சு டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே நல்லா தான் இருக்கு. பேட்டரி சைடுமே பார்த்தாலுமே எங்கேயும் குறை வைக்கல, நல்லா தானே கொடுத்துருக்காங்க. கேமரா சைடு பார்த்தீங்க அப்படின்னா கேமரா டார்கெட்டட் ஃபோன் அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாட்டியும் ஃபிளாக்ஷிப் லெவலில் கேமரா அவுட்புட் எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பாக
குறிப்பா வீடியோ அவுட்புட்டுமே எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருந்தது. டிசைன் வைஸ் பார்த்தாலுமே ஒரு ஃபிளாக்ஷிப் டிவைஸ் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு லுக் வைஸும் சரி ப்ரொடெக்ஷனுமே பெட்டரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 73,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸுக்கு எனக்கு ஒரு ஆல்ரவுண்டரா எல்லாமே சூப்பரா இருக்கணும், குறிப்பா கேமிங்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த டிவைஸை வாங்கி நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.